ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆனால் முறுக்குன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு நான் தண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடலாங்க. இப்போ இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெண்ணெய் இல்லைன்னா சப்போஸ் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வெண்ணெய் கரைஞ்சிடுதுங்க, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிற ரவையை அதில் சேர்த்துக்கலாங்க. எந்த கப்பில் நம்ம தண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் தான் ரவை எடுக்கணும். ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த சூட்லேயே நம்ம ஒரு மூடியை போட்டு மூடிடலாங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ எடுத்துடலாங்க. அந்த சூட்லேயே நல்லா ரவை வெந்துடும். இப்போ இது ஆறணுன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. சூடாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஓமம் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா இது மாதிரி கையால் கசக்கிட்டு அப்புறம் சேருங்க. வெள்ளை எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெது வெதுப்பாக, தண்ணி ரொம்ப கொதிக்கவும் கூடாது, கொஞ்சம் இதாக இருக்கணுங்க. தண்ணி வெது வெதுப்பாக இருக்கணும். அதை சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம வந்து பச்சை தண்ணியில் வந்து மாவு பிசையக்கூடாது. லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கணும் தண்ணி. ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு நீங்கள் கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கையால் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கங்க. இது தண்ணி அளவுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம எப்படி நார்மலாக முறுக்கு மாவு பிசையுமோ அதே மாதிரி நம்ம அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கினா போதும். நல்லா இந்த அளவுக்கு இந்த ரவையில் இருக்கிற கட்டியும் அந்த அரிசி மாவில் இருக்கிற கட்டியும் இருக்கக்கூடாதுங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நல்லா இந்த அளவுக்கு உங்களுக்கு முறுக்கு மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுதாங்க, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாங்க. நம்ம முறுக்கு சுட்டு எடுக்கிறதுக்கு ஒரு வானல் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த 3 கன்று உள்ள அரிசி தாங்க போடுறேன். நீங்கள் இப்போ முள் முறுக்குன்னு வாங்க இல்லைங்களா, அது கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இப்போ இந்த அரிசி தான் சேர்த்து இப்போ முறுக்கு புழிய போகிறேன். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இப்போ அச்சியில் போட்டுக்கலாங்க. இப்போ தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தட்டிட்டு நம்ம முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குதுங்க. இப்போ நம்ம புழிஞ்ச முறுக்கு இதில் சேர்த்துக்கலாம். முறுக்கை போட்டதும் திருப்பி விடாதீங்க. நல்லா கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்ததும் அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. அந்த எண்ணெய் அந்த இதெல்லாம் அந்த சலசலப்பெல்லாம் அடங்கின பேர் நம்ம எடுத்துடலாம். கலரும் மாறிடுது. எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துடலாங்க. இப்போ எல்லா முறுக்கும் சுட்டு எடுத்தாச்சுங்க. நல்லா சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, முறுக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரவையில் செஞ்சதுன்னா நம்பவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் முறுக்கு. இந்த முறுக்கு ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.